ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா. லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிசில் கண்காலர் ட்ராமாவோட 3வது பார்ட் தான் பார்க்க போறோம். பெஸ்ட்டு ஒரு டாக்டரை பக்கத்தாக வந்திருப்பாங்க. ரிசல்ட் நல்லபடியா வந்திருக்கு, நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. பெஸ்ட்டு இன்னும் 3 மாசத்துக்கு எங்களால இதை பண்ண முடியாது. என்னதான் வேல்யூ நல்லபடியா இருந்தாலும் கேரண்டி இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. இப்ப இருக்க உள்ளதான், மற்றபடி எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இப்ப மட்டும் ட்ரை பண்ணலன்னா எப்பவுமே என்னால ட்ரை பண்ண முடியாதுன்னு பெஸ்ட்டு சொல்லுவாங்க. நீ சொல்றது உண்மைதான், ஆனா நீ ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்கை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு நவீன் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் அவளை ஸ்கூலுக்கு கூட்டு போயிருந்தா அவ என்கிட்ட சொன்னா, நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னா அவ என் கூட இருந்துருவாளாம். அதோட அவ எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு என்கிட்ட சொன்னான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நிவின் கேட்பாங்க. நிவின், நாங்க 2 பேரும் தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதோட நாங்க எப்பெல்லாம் சண்டை போடலையோ அப்ப நாங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்க மாட்டோம். அவ என்கிட்ட சொல்றா, அப்பா என்ன லவ் பண்ணவே இல்லைன்னு. அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு என்னால அவகிட்ட சொல்லவே முடியல. நிவின், நான் இந்த மாதிரியான அம்மாவா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஜெர்மனிக்கு போறதுக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டிருந்தால அதை கூட்டுன்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன், டீச்சர் உங்ககிட்ட ஹை சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி லெட்டரை கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் இப்பதான் ஹாப்பியா இருக்கும், இப்ப எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன், ஹேண்டி அவங்க அப்பா கூட இருக்கா, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும், அவங்க 2 பேரும் இன்னமும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்களான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லி வெஸ்டி தலையாட்டுவாங்க. நைம் வீட்டுல இருப்பாரு, அம்மாவை இன்னும் காணுமேனு பார்த்துட்டு இருப்பாரு. அதோட கையில மணியை வச்சுக்கிட்டு வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. லேட் ஆயிடுச்சுன்றதால மெரியம் ஃபாஸ்டா வந்து கதவை திறப்பாங்க. சத்தம் கேட்டதும் பேசுவாரு. 3 முறை உள்ளவான்னு சொல்லுவாரு. சீக்கிரமா உள்ளவா, வந்து உட்காரு, எங்க போயிருந்தேன்னு கேட்பாரு. பேக்கரியில இருந்தேன்னு சொல்லுவாங்க. பேக்கரிக்கே நான் வந்திருந்தேன், நீ அங்க இல்லையேன்னு கேட்பாரு. நீங்க வந்திருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கமேனு அம்மா சொல்லுவாங்க. அப்படியே அடிச்சேன்னா பாத்துக்கோங்கன்னு கையை ஓங்குவாரு. அல்லாவை தவிர வேற யாருக்காகவும் என்னோட பலத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். பிசினஸ் பண்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் உன்னோட வேலையா என்ன? அவர் வந்து உங்ககிட்ட எதையாவது கத்துக்க போறாரான்னு கேட்பாரு. இல்ல, நான் அப்படி எதுவும் பண்ணலன்னு பதில் சொல்லுவாங்க. அப்ப நீ இது மாதிரிலாம் பண்ண மாதிரி இட்ரிஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கறது தான் உன்னோட வேலையா என்ன? இதை பத்தி அவர் எஃப்என்டி கிட்ட சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? நம்மள இங்க இருந்து துரத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாரு. அப்ப நம்மளோட சொந்த ஊருக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. நம்மளால அங்க போக முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்புறம் எதுக்காக நம்ம இங்க வந்தோம்? இவங்க ஒன்னும் நம்மளோட சொந்தம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சொந்த ஊர்ல ஏதாவது ஒரு இடம் மிச்சம் இருக்கா என்ன? எல்லாரும் அங்க பசியோட இருக்காங்க, பசியை தவிர அங்க வேற எதுவுமே கிடையாது. நீ கொஞ்சம் மதுவனோட சுயநினைவுக்கு வா, நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு இது மட்டும்தான். எஃப்என்டிக்கும் இவ்வளவு பக்கத்துல இருந்து உன்னால எப்படி இதே மாதிரிலாம் பேச முடியுது? மரியம், உன்னோட நம்பிக்கையை நீ ரிஃப்ரெஷ் பண்ணுன்னு சொல்லி கையில இருக்கிற மணியை கொடுப்பாரு. நீங்க எனக்கு வேற ஏதாவது வேலையை தேடி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது, நீ போயிட்டு இன்னைக்கே மிஸ்டர் இட்ரிஸ் கிட்ட மன்னிப்பு கேளு, அதோட அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கன்னு சொல்லுவாரு. நிமிந்து பார்ப்பாங்க. நிமிந்து பக்கத்தான் நீ இதை பண்ணிதான் ஆகணும்னு கத்துவாரு. சினிப்பு இப்பதான் உள்ள வருவா. அப்பா கத்துறத கேட்டுருவா. அம்மா அப்பான்னு கூப்பிடுவா. உள்ள அம்மான்னு சொல்லிட்டு, மரியம், உன்னால இதை பண்ண முடியும் தானே? எனக்காகவும் நம்மளோட அழகான பொண்ணுக்காகவும் உன்னால இதை பண்ண முடியும் தானேன்னு சொல்லிட்டு செனிப்போட நெத்தில கிஸ் பண்ணிட்டு கிளம்பிடுவாரு. அம்மா, நீங்க என்ன பண்ணணும்? எதுக்காக நீங்க சுகமா இருக்கீங்க? அதோட நீங்க உங்களோட பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமும் எதுக்காக நீங்க சிரிக்கலன்னு கேட்பா. எனக்கு டயர்டா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹிஜாப்பை கேட்டுட்டு செனிப்பை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக அம்மா அழறாங்கன்னு செனிப்புக்கு சுத்தமாவே புரியாது. லெவன் சீஃபை மீட் பண்றதுக்காக வந்திருப்பாரு. லெவன், நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கணும். மிஸ்டர் சாடி ஹுடாய் கிட்ட நீங்க எதிரா நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நான் அவருக்கு எதிராக நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தோணவே இல்லை. நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணினேன். அதோட நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என்ன பண்ணணுமோ அதை என்னால பண்ண முடியலன்னு சொல்லுவாரு. எங்களோட கஸ்டம்ஸ் உனக்கு சுத்தமாவே பிடிக்கல தானே? ஆனா நீ ஹெட் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே மாத்திக்குவ. அதோட அப்ப நான் ஹெட்டா இருக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. சீஃப் ஆகணும்னு எனக்கு எந்த ஒரு கோலுமே இல்ல. அதோட அந்த பையனுக்கு சீரியஸா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டை திரும்ப அவங்க சொல்றது, உங்ககிட்ட சொல்லி அவனை விடுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பண்றது சரியான தீர்வா இருக்காதுன்னு சொல்லுவாரு. யாரும் என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அவனை விடுன்னு சொல்லல, உன்னோட இடம் எதுன்னு தெரிஞ்சு பேசுன்னு சொல்லுவாரு. சீஃப் இது மாதிரி பேசுறது லெவன்ட்டுக்கு சுத்தமாவே பிடிக்காது. நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கான்னு கேட்டுட்டு போகலான்னு பாப்பாரு. டாக்டர் லெவன்ட், உங்களோட சுய கௌரவம் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். என்ன நீங்க பிளாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாட்டை விட்டு போகணும்னு பிளான் பண்ணாத. வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இங்கே உனக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறியான்னு கேட்டுட்டு ஒரு பேப்பரை கொடுப்பாரு. சீஃப், நான் எதுவும் அப்ளை பண்ணலன்னு லெவன்ட் சொல்லுவாரு. முதல்ல நீ உன்னோட ஒய்ஃபை அனுப்பிடுவ, அதுக்கப்புறம் நீயும் கண்டிப்பா போயிடுவ தானே கேட்பாரு. ஒய்ஃபோட பேரை லிஸ்ட்ல பாப்பாரு. கோவமா கிளம்பி போவாரு. பெஸ்டி இப்பதான் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஹேண்டி வெல்கம்னு சொல்லுவாங்க. ஹேண்டி, நான் போயிட்டு மிராவை கூட்டிட்டு வரேன், 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், உனக்கு ஓகேவான்னு கேட்பாங்க. பரவாயில்ல, நீ நல்லா டைம் எடுத்துக்கோ, எனக்கு தான் இப்ப வேலை இல்லைல்ல, உனக்கு தான் தெரியுமே. உன்னோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சா? அண்ணனுக்கும் சீக்கிரமா சரியாயிடும், நீ எதுவும் கவலைப்படாத, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உன்னோட உடம்ப கெடுத்துக்காதன்னு ஹேண்டி அட்வைஸ் பண்ணுவாங்க. பெஸ்டி தேங்க்ஸ் சொல்லிட்டு கால் வருவோம் அட்டன் பண்ணி பேசுவாங்க. லெவன் தான் கால் பண்ணிருப்பாரு. லெவன், சொல்லுங்க என்ன கேட்பாங்க.
சொல்லுவாங்க. பெஸ்டி நீ எங்க இருக்கன்னு கேட்பாரு. வீட்டுல இருக்கன்னு சொல்லுவாங்க. வீட்லயே வெயிட் பண்ண நான் வரேன்னு சொல்லுவாரு. நான் போயிட்டு மிராவை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நானே மிராவை பிக்கப் பண்ணிட்டு வரேன், நீ வீட்லயே இருன்னு சொல்லுவாரு. 11 நான் போயிட்டு மிராவை பிக்கப் பண்றேன்னு திரும்பவும் சொல்லுவாங்க. வீட்டுல வெயிட் பண்ண பெஸ்டி வீட்டுல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. என்ன சின்ன ஹேண்டி கேட்பாங்க. அவரே போயிட்டு மிராவை பிக்கப் பண்றேன்னு சொல்லிட்டாருன்னு சோகமா சொல்லுவாங்க. அச்சோ கடவுளே நீ சோகமா இருக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு ஹேண்டி கேட்பாங்க. உடனே நீ வீட்டுக்கு போன சொல்லுவாங்க. இல்ல நான் வெயிட் பண்றேன்னு ஹேண்டி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் பேச வேண்டியது இருக்கு, நீ போன்னு சொல்லுவாங்க. ஓகே நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் மிரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. பெஸ்டி ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஹேண்டி போதும் நிறுத்துன்னு கத்துவாங்க. ஹேண்டி ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. நான் என்னோட ஜாக்கெட்டையும் பேகையும் மட்டுமாவது எடுத்துட்டு போகட்டுமான்னு கேட்பாங்க. ஓவரா கத்திட்டோன்னு பெஸ்டிக்கும் தெரியும். என்ன மன்னிச்சிருன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. குட் லக்னு சொல்லிட்டு ஹேண்டி வெளில போயிடுவாங்க. 11 வீட்டுக்கு வர போறாருன்னு தெரிஞ்சதாலதான் பெஸ்டி இந்த அளவுக்கு டென்ஷனா இருப்பாங்க. அதனால நீங்க உருளைக்கிழங்கும் முட்டையும் செய்ய போறீங்களா, இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் உங்களை மன்னிச்சிருவேன்னு தானே செய்ய போறீங்கன்னு கேட்பா. அது மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு அம்மா அழுதுகிட்டே சொல்லுவாங்க. ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான், நான் ஸ்கூலுக்கு போறத பத்தி அப்பா கிட்ட நீங்க பேசியிருக்கீங்க, அதனால தானே கோவப்பட்டாரு. எனக்கு தெரியுமா, இதை பத்தி சொன்னா நான் வருத்தப்படணும்னு தானே நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அம்மாவை ஹக் பண்ணிப்பா. அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. சினிப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது நினைச்சுதான் அழுதுகிட்டு இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கை தான் நல்லபடியா அமையல, சினிப்போட வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப தன்னோட வாழ்க்கை மாதிரியே தன்னோட பொண்ணோட வாழ்க்கையும் மாறப்போகுதுன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அம்மா நீங்க எதுவும் அழாதீங்க, இங்க பாருங்களேன், நீங்க அழாதீங்க, இல்லன்னா நான் என்னோட முகத்தை கிரேசி போட்டோஸ் மாதிரி மாத்திருவேன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அம்மா உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணாத, இது மாதிரி பண்றது பாவம், நீ இப்படி எல்லாம் பண்ணாத, இல்லன்னா அல்லா கோவப்படுவாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பொண்ணை ஹக் பண்ணிப்பாங்க. அம்மா நான் உங்களுக்கும் பக்கத்துல உட்காந்துருக்கேன், எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்களா என்ன, நீங்க போனீங்களான்னு கேப்பா. என்னோட விதி மாதிரியே உன்னோட விதி இருக்காது, இப்ப நேரம் சரியில்லை அவ்வளவுதான்னு சொல்லுவாங்க. பரவாயில்லம்மா மறந்துருங்கன்னு சொல்லுவா. நீ மறந்துடாத, எப்பவும் மறந்துடாதன்னு அம்மா சொல்லுவாங்க. உங்களால என்னமா பண்ண முடியும்னு கேப்பா. கான்பிடென்ட்டா ஒரு பார்வை மட்டும் பார்ப்பாங்க. பெஸ்டி கடனை உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. கால் வருவோம் அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஹலோ 11 எனக்கு கால் பண்ணாரு, ரொம்ப கோவமா இருந்தாரு, அவர் என்ன வீட்லயே இருக்க சொன்னாரு, அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா என்னன்னு கேட்பாங்க. அந்த பக்கத்துல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க எதுக்காக லிஸ்ட் அனுப்பி விட்டாங்க, அதுல என்னோட பேரும் இருந்துச்சான்னு கேட்பாங்க. மறுபடியும் அவங்க பதில் சொன்னதுக்கு அப்புறம் டென்ஷனா தான் பேசிட்டு இருப்பாங்க. யார் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்ன, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத, சரி விடு, நான் இப்போ உடனே போனை சுவிச் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி போனை ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகலான்னு பார்ப்பாங்க. மாமனார் பெஸ்டின்னு கூப்பிட்டு இருப்பாரு. பெஸ்டி இவரோட ரூம்க்கு வந்ததும் என்னாச்சு பண்ணி கேப்பா. டியூப்னு சொல்லுவாரு. உடனே ஆக்சிஜன் டியூப் மாட்டி விட்டுட்டு ஆக்சிஜன் சிலிண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு, அப்பா நான் உங்களுக்கு போட்டு விட்டுட்டேன், எல்லாமே சரியாயிடும், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லுவா. அவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவாரு, அவரால் சொல்லவே முடியாது. என்னதான் இவங்க மாட்டி விட்டு இருந்தாலும் இன்னமும் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. பெஸ்டியோட கையை பிடிப்பாரு. ஒன்னும் இல்லப்பா சரியாயிடும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. பெஸ்டியை கூப்பிட்டு ட்ரை பண்ணுவாரு, ஆனா இவரால் கூப்பிட முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அம்மா தன்னை பிக்கப் பண்ண வருவாங்கன்னு ஹாப்பியா வெளில வருவா. அப்பாவை பார்த்ததுமே சோகமாயிடுவா. மிரா அம்மா போகலான்னு கூப்பிட்டுவாரு. அம்மா எங்கன்னு கேப்பா. அம்மாக்கு பதிலா நான் தான் வந்திருக்கேன், வா போகலாம், வாடா என்னோட ஒரே ஒரு செல்லன்னு கூப்பிட்டுவாரு. அம்மா வரலையேன்னு மிராவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு தான் காருக்குள்ள வருவா. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஏன் வரலன்னு கேப்பா. அம்மா வீட்டுல இருக்காங்க, உன்னோட தாத்தாவை பாத்துக்கிறாங்க, அதனால தாம்மா நான் வந்தேன்னு சொல்லுவாரு. ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா போகும்போது பேசிக்கிட்டே போவோம்னு சொல்லுவா. நீ என்கிட்ட பேசலாம்ல, என்கிட்ட பேசுறதுன்னா அவ்வளவு மோசமானதான்னு கேட்பாரு. நீங்க எப்பவுமே உங்களுக்கு இருக்கிற உரிமையை விட்டு கொடுத்துருவீங்கன்னு சொல்லுவா. அப்ப யாரு சொல்றது சரின்னு கேட்பாரு. எப்ப பாரு நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லுவா. ஓகே இன்னைக்கு உன்னோட ஸ்கூல் எப்படி போச்சு, அதை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு கேட்பாரு. மீராவுக்கு அப்பா கிட்ட பேசுறதுல சுத்தமா விருப்பம் இருக்காது, நான் என்னோட அம்மாவுக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லுவா. இதனால 11க்கு கோவம் தான் வரும். பெஸ்டி மேல பயங்கர கோவத்தோட தான் இருப்பாரு. ஆனா பொண்ணுக்கு முன்னாடி கோவத்தை அந்த அளவுக்கு வெளிப்படுத்திக்க மாட்டாரு. பெஸ்டி கால் வரவும் யாருன்னு பார்ப்பாங்க. மீரா கால் பண்ணிருக்கவும் அமைதியாயிருன்னு தாங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்கவும் வெயிட் பண்ணுன்னு போன் கிட்ட சொல்லிட்டு கதவை திறந்து பார்ப்பாங்க. அம்மாவும் சினப்பு தான் வந்திருப்பாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்து பெஸ்டி ஷாக் ஆயிடுவாங்க. மிஸ் பெஸ்டியை பார்க்க சொல்லி அவங்க எங்க கிட்ட சொன்னாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. இவங்க வருவாங்கன்னு பெஸ்டி எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நீங்க வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. பிர்குல்னு அம்மா சொல்லுவாங்க. உள்ள வாங்கன்னு சொல்லி 2 பேருமே உள்ள கூட்டு வந்து கதவை சாத்திட்டு பேசுவாங்க. அவங்க கூட்டி சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா பெஸ்டியை தான் மீட் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா பெஸ்டியே இப்படி சொல்றாங்கன்றது தெரியாது. அம்மா காலை அட்டன் பண்ணவே இல்லைன்னு மீரா சோகமா சொல்லிட்டு இருப்பா. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. ஒருவேளை ரெஸ்ட் ரூம்ல இருந்தா கூட அவங்க காலை அட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவா. ஒருவேளை உன்னோட தாத்தாவை பாத்துக்கிறதுக்காக போயிருப்பாங்கன்னு சொல்லுவாரு. முடியாது, நான் திரும்பவும் அவங்களுக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லுவா. மீரா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போக போறோம், போனை கீழே வைன்னு சொல்லுவாரு. அப்பா நான் தான் கால் பண்ண போறேன்னு சொன்னலன்னு கத்தி சொல்லுவா. அமைதியா
போயிடுன்னு சொல்லுவாரு. இவருக்கு கால் வரவும் அட்டன் பண்ணி பேசுவாரு. மிஸ்டர் சாடிஹுடாயி சொல்லுங்க, இது என்னோட பர்சனல் நம்பர். இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இல்ல, வெளில இருக்கேன். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இல்ல, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. என்னது நீகளா? நீகளுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சரி, நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. அப்பா நம்ம எங்க போக போறோம்னு கேப்பா. அர்ஜென்ட்மா நம்ம போகணும்னு சொல்லுவாரு. வெஸ்டே உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. டேபிள் மேல ஒரு சாவி இருக்கும், அதை பார்ப்பாங்க. ஒருவேளை இது வீட்டோட சாவியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளில போகும்போது இவங்க எடுத்துட்டு போவாங்க போல. ஆனா இந்த முறை வீட்டை விட்டு வெளில போனதுக்கு அப்புறம் திரும்ப வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. சாவியை ஒரு செகண்ட் பார்த்துட்டு எடுத்துட்டு போக மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. அம்மா கிட்ட ஒரு கவரை கொடுத்துட்டு, இது உங்களோட அட்வான்ஸ், நீங்க வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம பேசணும்னு அம்மா சொல்லுவாங்க. நான் இப்போ உடனே போய் ஆகணும், ஆனா நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். போயிட்டு நீங்க கிச்சனை கிளீன் பண்ணுங்க, அல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. எங்க நான் உங்களை மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்தேன், பேசுங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்ல, வாழ்த்துக்கள், இது உங்களோட வீடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா கடைசியா இந்த வீடு உங்களோடதுன்னு சொல்லும் போது அழுக சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. கவரை உள்ள வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரோ விழற மாதிரி சத்தம் கேட்கும். 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. சத்தம் மாடியில இருந்து தான் கேட்கும். என்னாச்சுன்னு பாக்கறதுக்காக போவாங்க. ரூம் கிட்ட வந்ததும் கதவை திறந்து வைப்பாங்க. ஏற்கனவே ஒரு முறை கதவை திறந்திருப்பாங்க இல்லையா கனவுல, அதே மாதிரியே திறப்பாங்க. உள்ள ஓனாய் இருக்கிற மாதிரியே கனவுல வந்திருக்கும். ஆனா இப்ப நேர்ல தாத்தா மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அம்மா கனவுலே ஸ்டக் ஆகி இருப்பாங்க. அந்த ஓனாய் தன்னை தாக்க வர மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கும். அம்மா தாத்தா மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாருன்னு செனப் சொல்லுவா. எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அம்மா புலம்பிட்டு இருப்பாங்க. செனப் சுத்தி பாப்பா பெட் மேல இருக்கிற டியூப் எடுத்துட்டு வந்து போட்டு விட சொல்லுவா. அங்கிள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அம்மா போட ட்ரை பண்ணுவாங்க. இதுலதான் ஆக்சிஜன் தீர்ந்துச்சு இல்லையா, அதனால கையை தட்டி விட்டுட்டே இருப்பாரு. இவரு போட்டுக்க மாட்டேங்கிறாரு, இவரு வேணான்னு சொல்றாருன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா நீல கலர்ல இருக்கிற இந்த சிலிண்டர் வழியா தான் இவரு மூச்சு விட்டுட்டு இருக்காரு. அம்மா அதோட இது தீர்ந்து போயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேப்பா. என்ன பண்றதுன்னு தெரியல, சீக்கிரமா ஓடி போய் வேற ஒண்ணு இருக்கான்னு பாரு. அல்ல அதிகப்படியான அன்பும் அதிகப்படியான மன்னிக்கிற குணமும் உங்களுக்கு தான் இருக்கும்னு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா நான் இன்னொரு சிலிண்டரை கண்டுபிடிச்சிட்டேன், இது ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவா. ஓகே, நீ சீக்கிரமா போயிட்டு கனெக்ட் பண்ணு, மேல உள்ளதை கட்டி எடுத்துட்டு வா. சீக்கிரமா வான்னு சொல்லுவாங்க. டியூபை எடுத்துட்டு வந்து இந்த சிலிண்டர்ல மாட்டி விடுவா. அம்மா அவருக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு சிலிண்டரை ஆன் பண்ணி விடுவா. எவ்வளவு நேரம் தாத்தா மூச்சு விட கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு, இப்பதான் நார்மலா மூச்சு விட ஆரம்பிப்பாரு. சினப்புக்கும் அம்மாவுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கும். இப்பதான் இவங்களுமே நார்மலா மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. எவ்வளவு நேரம் அம்மா தாத்தாவோட தலைய தன்னோட மடியில தான் வச்சிருந்திருப்பாங்க, இப்பதான் கீழே வைப்பாங்க. இந்த சீனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 பேரும் செத்து போயிச்ச மாதிரி தான் தெரியும். தாத்தா ஃபேன்ட்லயே யூரின் போயிருந்திருப்பாரு. செனப் நோட் பண்ணுவா. அம்மா தாத்தான்னு சொல்லி காட்டுவா. நம்ம என்னம்மா பண்றதுன்னு அம்மா கேட்பாங்க. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கிறது தப்பா என்ன, ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் பண்ணுவாங்களேன்னு கேட்பா. அவங்க பண்ணுவாங்க, ஆனா இவரோட ரிலேட்டிவ்ஸ் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா சாடிஹுடாயி சொன்ன இடத்துக்கு வந்துருவாரு. மீரா நீ உன்னோட டேப்லெட்டை எடு, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோ. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கேம் விளையாடுன்னு சொல்லுவாரு. அப்பா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாங்க போகலான்னு கூப்பிடுவா. ஓகேம்மா நம்ம கிளம்பலாம், நான் போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு சொல்லுவாரு. டாக்டர் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு அங்கிள் சொல்லுவாரு. நீங்க என்ன மிரட்டினீங்க, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, சுனைடு அங்க வச்சிருக்காதீங்கன்னு. அவன் ரொம்ப சென்சிட்டிவான பையன், நீங்க அவனை அங்க வச்சிருந்ததாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. அதனாலதான் அந்த பொண்ணை மீட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லுவாரு. அவன் சென்சிட்டிவா இருக்கிறதாலதான் இது எல்லாத்தையும் பண்றான்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு டாக்டர் கேட்பாரு. டாக்டர் நீங்க மட்டும் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவன் கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவான்னு அங்கிள் சொல்லுவாரு. ஓகே அவன் இப்ப எங்க இருக்கான்னு கேட்டா மேலன்னு சொல்லுவாரு. எப்போதும் போல அந்த ஆட்சி மேலதான் இருப்பான். 11க்கு ஷாக்கிங்கா இருக்கும். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, என்னோட பொண்ணு கார்ல இருக்கா, பக்கத்திலேயே யாரையாவது நிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. ஆரிஃப் நீ போயிட்டு டாக்டரோட பொண்ணை பாத்துக்கோன்னு அங்கிள் அனுப்பிவிடுவாரு. 2 பேரும் மேல வருவாங்க. டாக்டர் ஜுனைடுன்னு கூப்பிடுவாரு. டாக்டர் நீங்க எதுவும் பண்ணாதீங்கன்னு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, நான் இவனை கண்டுபிடிக்கும் போது இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா, குழந்தைங்களுக்கு வேஃபில் செத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவான். ஜுனைட் நான் பண்ணதான், ஆனா நானே எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்ல முடியாது, நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் தான் உண்மையை சொன்னா. ஆக்சுவலி நீ கூட உதவி பண்ணிருக்க, நீ அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவ உண்மையை சொன்னான்னு சொல்லுவாரு. அவ உண்மையை சொன்னதால இவன் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் மாறிடுமா என்ன, இவன் எப்படி உயிரோட இருக்கலாம், டாக்டர் நீங்க இந்த அளவுக்கு கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அல்ல ஒருத்தர் தாங்கிக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டாருன்னு நீ தானே சொன்னு கேட்பாரு. இவனா வந்து எங்க கிட்ட மாட்டல, இவனை என்ன பண்ணணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், இவன் என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க பேசுன்னு சொல்லுவான். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே இருப்பாரு. பாத்தீங்களா இவனுக்கு உடம்பு சரியில்லையா, இப்பெல்லாம் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகுது, உங்களால இவனை சரி பண்ண முடியுமா, இப்பெல்லாம் கெட்டது பண்றது கூட நோயா மாறிடுச்சு, நான் சொல்றது சரிதானே, திருடுறது இன்னும் நிறைய தப்பு பண்றது கூட இப்ப நோயா மாறிடுச்சு, எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, யாரு கெட்டவங்க, கெட்ட சக்தி எங்க போச்சுன்னு கேட்பான். கெட்ட சக்தியை பத்தி
பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீ இப்ப பண்றது நீகளுக்கு நல்லது கிடையாது. சொன்னாடி இப்ப நீ பண்றது உனக்குமே நல்லது இல்லைன்னு சொல்லுவாரு. நான் இவருக்கே நல்லதுதான் பண்றேன், அப்பதான் இதே மாதிரிலாம் இவரு வாழ மாட்டாருன்னு சொல்லுவான். சொன்னாடி நீ எந்த முடிவையும் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நான் பண்ணுவேன்னு சொல்லுவான். சொன்னாடி நான் சொல்றத கேளு, நம்ம பேசலாம், இங்க எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்காம நாம போயிட்டு வேற எங்கேயாவது பேசலாம்னு சொல்லுவாரு. சொன்னாடி கீழே பார்த்துட்டு இருப்பான். இவரை தள்ளி விட போவான். சொன்னாடி இவர் ஒன்னும் உன்னோட அப்பா கிடையாது, இவரு நீகளோட அப்பான்னு சொல்லுவாரு. சொன்னாடி கொஞ்ச நேரம் அமைதியாயிடுவான். அவரை தள்ளி விட மாட்டான். உனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருந்தா நீ பண்ணலாம், ஆனா உனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இதை பண்றதுக்கான சுதந்திரம் உன்கிட்ட இல்ல, அதனால நீ எதுவும் பண்ணாதன்னு சொல்லுவாரு. எப்படி ஒருத்தரால தன்னோட சொந்த குழந்தையவே காயப்படுத்த முடியுது சொல்லு, எப்படி ஒருத்தரால தன்னோட சொந்த குழந்தையவே காயப்படுத்த முடியுதுன்னு கேட்பான். சொன்னாடி விட்டுடு, என்ன பண்ணணும்னு நீகள் தான் முடிவு பண்ணணும், அட்லீஸ்ட் இதை பண்றதுக்காவது அவளுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லுவாரு. உடனே நீகளோட அப்பாவை விட்டுருவான். எல்லாருக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கும். டாக்டர், நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும், நீங்க தான் எங்களோட சொன்னேடுக்கு உதவி பண்ணணும், அதோட நீங்க சொன்னதை நான் ஏற்கனவே கேட்கல, அதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாரு. இங்க பாருங்க, அவனுக்குன்னு தனிப்பட்ட பார்வை இருக்கு, இது லீகலான கேஸ்ன்னு டாக்டர் சொல்லுவாரு. அவனால இப்படி பண்ண முடியாது, நாங்க அனாதைகளை இழந்துருவோம். உண்மையை சொல்லணும்னா ஜுனைட் ரொம்ப நல்ல பையன்னு அங்கிள் சொல்லுவாரு. டாக்டர் போன்ல எதையோ செக் பண்ணிட்டு பேசுவாரு. நீங்க சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், நீங்க அவனை பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லுவாரு. ஜுனைட் அங்கேயே உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நைட் ஆகிடும். அம்மாவும் சினைப்பும் தாத்தாவுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்ட மாதிரி தான் தெரியும். தாத்தா பெட்ல படுத்திருப்பாரு. அம்மா இவரோட ரிலேட்டிவ்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சினைப் ரூமை சுத்தி பார்த்துட்டு இருப்பா. போர்டுல ஒரு கணக்கு எழுதி இருக்கத பாப்பா. உடனே மார்க்கரை எடுத்து அந்த கணக்கை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா. தாத்தா பாப்பாரு. உடனே அம்மா கிட்ட ரூமை விட்டு வெளில போக சொல்லி கையை நீட்டுவாரு. சினைப் போகலான்னு சொல்லி அம்மா கூட்டிட்டு போயிடுவாங்க. சினைப் சால்வ் பண்ண கணக்கைய பார்த்துட்டு இருப்பாரு. அம்மா இங்க எந்த ஒரு சத்தமும் கேட்கல, இங்க எந்த வசதியும் இல்லையே என்ன கேட்பா. எனக்கு என்னமோ சத்தம் கேட்டிருக்குன்னு தான் தோணுது, நம்ம 2 பேரும் ப்ரே பண்ணிட்டு கிளம்பலான்னு சொல்லுவாங்க. அம்மா நாம எப்படி போக முடியும், தாத்தாவை விட்டுட்டு நாம எப்படி போக முடியும், அவருக்கு ஏதாவது ஆகிட்டுனா என்ன பண்றதுன்னு கேட்பா. என்ன பண்றதுன்னு தெரியல, பக்கத்து வீட்டு கதவை தட்டி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு கேட்பா. நம்ம எதையாவது சொல்லிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்பா கண்டிப்பா கோவப்பட போறாருன்னு சொல்லுவா. நீ போயிட்டு ப்ரே பண்றதுக்காக அபுலிஷன் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. டேபிள்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட லைஃப்ல சினிப்பை தவிர வேற எந்த ஒரு ஹாப்பியான மெமரிஸுமே இல்ல. எட்ரிஸ் கிட்ட அப்பா பேசிட்டு இருப்பாரு. என்னோட ஒய்ஃப் இங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா, முதல்ல காலையில வரணும்னு நினைச்சா, அதுக்கப்புறம் ஈவினிங் வரணும்னு சொன்னான்னு சொல்லுவாரு. உனக்கு உன்னோட ஒய்ஃபை சரியா வளர்க்க தெரியல, போன்னு சொல்லுவாரு. அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும். உடனே கிளம்பி போயிடுவாரு. இந்த சீன்ல பாத்தீங்களா, ஒய்ஃபை என்னமோ அனிமலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தன்னோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இன்னொருத்தரோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எல்லா பொண்ணுங்களையுமே மதிக்க தெரியணும். ஆனா இவங்க கிட்ட இதை சொன்னா பொண்ணுங்களை மதிக்கிறதுனா என்னன்னு கேட்பாங்க போல. சரி ப்ரே பண்றதுக்காக ஒரு ரூம்குள்ள வருவா. இது மிராவோட ரூம் தான். சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பா. டேபிள் மேல கணக்கு புக்கு ஒண்ணு இருக்கும். அதுல உள்ள கணக்கை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவா. செனிப் தன்னோட ரூம்ல இருக்கிறத பார்த்து மிரா ஷாக் ஆயிடுவா. நீ யாருன்னு கேட்பா. செனிப் பயந்துருவா. நீ யாரு, என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட அம்மா எங்கன்னு கேட்பா. செனிப் போட ஆரம்பிச்சிருவா. லெவன்ட் இப்பதான் வீட்டுக்குள்ள வருவாரு. சாவி இருக்கிறதையும் பாப்பாரு. வெஸ்டின்னு கூப்பிடுவாரு. நீ யாருன்னு கேட்கிறல சொல்லுன்னு கத்திக்கிட்டே மிரா வருவா. செனிப் பயந்து போய் லெவன்ட்டை இடிச்சிட்டு அம்மா கிட்ட போயிட்டு நிப்பா. லெவன்ட்டுக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க யாருன்னு கேட்பாரு. செனிப் கையில பேனா வச்சிருக்கதையும் பாப்பாரு. நீங்க யாருன்னு கேட்பாரு. என்னோட அம்மா எங்கன்னு மிரா கேட்பா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு அப்பா சொல்லுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு செனிப் சொல்லுவா. எங்க போனாங்கன்னு கேட்பாரு. அவங்க சூட்கேஸோட வெளில போயிட்டாங்கன்னு சொல்லுவா. லெவன்ட்டுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். மிராவுக்கு ஒன்னும் புரியாது. எங்க நீங்க யாருன்னு அம்மா கிட்ட கேட்பாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. டெம்போல போக்கிட்டு இருக்கும் போது அம்மா வலியால கத்திட்டு இருப்பாங்க. 2வது குழந்தை பிறக்க போகுதுன்னு நைமோட அம்மா சொல்லுவாங்க. என்னது 2வது குழந்தையான்னு அப்பா கேட்பாரு. 8 குழந்தையா இருந்திருக்கு, ஒரு குழந்தை இறந்துட்டு இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. முதல் குழந்தை இறந்துட்டுன்னு ஹாஸ்பிட்டல்லயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த குழந்தை தான் பெஸ்டிக்கு கிடைச்சிருக்கும். இந்த குழந்தைய நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பாரு. லெவன்ட் இந்த குழந்தைய நம்மளே எடுத்துக்கலாம், இதை பத்தி ரிப்போர்ட் பண்ண வேணான்னு வெஸ்டி சொல்லுவாங்க. லெவன்ட் குழந்தையோட முகத்தை பார்ப்பாரு. வெல்கம் மிரான்னு வெஸ்டி சொல்லுவாங்க. நல்லா ஒண்ணு கொடுத்தாரு, ஒண்ணு எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அம்மா கிட்ட குழந்தைய கொடுப்பாங்க. அம்மா குழந்தையோட முகத்தை பார்த்ததும் என்னோட செனப்னு சொல்லுவாங்க. மெரியம்னு அம்மா சொல்லுவாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye, thanks for watching.